ஸ்பீக் ஸ்பீக் டிவி, ஸ்பீக் டிவி. நீங்கள் பார்க்க வேண்டிய தொலைக்காட்சி ஸ்பீக் டிவி, ஸ்பீக் டிவி, ஸ்பீக் டிவி, ஸ்பீக் டிவி. ஆன்மீக நிகழ்ச்சிகளை தவறாமல் ஒளிபரப்பக்கூடியது ஸ்பீக் டிவி, ஸ்பீக் டிவி. யூடியூப் சேனலா? நீங்க விரைவில் சேட்டலைட்டாவே மாறிடுப்பா. நீ கேமராமேன் மாதிரியே இல்லப்பா, நீனே ஒரு ராஜீவ் மேனன் மாதிரி தான்ப்பா இருக்க. கைத்தட்டு கொடுங்க. இதெல்லாம் கரெக்டா போட்டுருணும். அப்பதான் கீழே 10 பேர் கமெண்ட் போடுவான் என்னைய பத்தி. எவன் கமெண்ட்டையும் நான் கவலைப்படுறது இல்லை. ஏன் தெரியுமா? இன்னமே இந்த தேசத்தை, தமிழ்நாடை மட்டும் கடவுள் நினைச்சாதான் காப்பாற்ற முடியும். கோச்சுக்காதீங்க. ஏன்னா நான்லாம் வாழ்க்கையில, பொது வாழ்க்கைக்கு வரும்போது எனக்கு பசின்னா தெரியும், பயம்னா என்னன்னு தெரியாது. வறுமையோடு வாழ்ந்த பாரதி தான் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான்னு எழுதினான். எல்லாரும் எங்களுக்கும் குடும்பம் இருக்கு, குட்டி இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு தான் வரோம்னா. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னும் 100 வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் ஆன்மீகம் மலர்ந்தே தீரும். இந்த பூமியை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. காரணம், ஆதிசங்கரரும் ரமணரும் ராமானுஜரும் மத்துவரும் எங்களுடைய மகாபெரியவரும் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சீரடி பாபாவும் நடந்து தேய்ந்த மண் நம்முடைய பாரத மண். இந்த பாரத மண்ணை யாராலும் அசைக்க முடியாது. ஆனாலும் வயிறு எரியதான் செய்யுது. உழைச்சவனுக்கு தான் கஷ்டம் தெரியும். இங்க நம்ம எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுவோம். லட்சுமிகாந்த், ஆமா பேசுறதெல்லாம் பேசிடு சார். நினைச்சு பாருங்க சார், இங்க பாபாவினுடைய சத்சங்கத்தையும் கதையும் சொல்றதுக்கு 1,00,000 பேர் இருக்காங்க. நான் பொதுவா இது ஒரு ஆன்மீகமா அடுத்த 1 மணி நேரம் உங்க மனசை என்கிட்ட கொடுத்துருங்க. சந்தோஷமா இருங்க. பாபா புஸ்தகம் படிக்கிறதோ, வியாழக்கிழமை சத்சரிதம் படிக்கிறதோ, 9 வாரம் பூஜை பண்றதோ, கொண்டக்கடலை நேவேத்தியம் பண்றதோ, பிரசாதம் கொடுக்கறதோ மட்டும் முக்கியம் இல்ல. மனசுல அழுக்கு இல்லாம சுத்தமா இருக்கணும். இன்னொன்னு நான் சொல்றேன், பாபாக்கு அழுதாலே பிடிக்காது. பாபாக்கு எப்போதுமே ஹாப்பி தான் விரும்புவார். இதை ஓஷோ சொன்னா கேட்போம். லைஃப் இஸ் த ஃபெஸ்டிவல், செலிபிரேட் இட். வாழ்க்கை ஒரு திருவிழா, கொண்டாடுங்கள். பாபாவினுடைய சத்சரிதை படித்த போதுதான் உங்களுக்கு தெரியும், யாரோ இரவு நேரத்துல ஒரு பக்கிரி மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளைக்குள்ளா அணிந்தவர்கிட்ட அந்த குழந்தைய கொடுங்கிறாரு. அப்படி வளர்ந்தவர் தான் பாபா. எதை பத்தியுமே வாழ்க்கையில எல்லாத்தையுமே பி பாசிட்டிவ்னு எடுத்தவர். நான் கூட உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேன், உங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா, உங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னா, செருப்ப காலில் போடுங்க, சிரிப்ப வாயில போடுங்க. ஒழுகிற வீட்டுல வாழுங்க, தப்பு இல்லை. அழுகிற வீட்டுல வாழாதீங்க. டாக்டர்கிட்டே போகாதீங்க. ஹரிகரன்ட்டே போகாம இருக்கிறதுக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன். ஆமா, போனோன்னு அவர் சொல்லுவார், மூச்சை இழுத்து விடுங்கம்பாரு. அப்புறம் நம்ம சொல்லணும், டாக்டர் விட்டுறக்கூடாதுன்னு தான் இங்க வந்திருக்கேன். அப்புறம் நாக்க நீட்டுங்கம்பாரு. அப்புறம் கண்ணை காட்டுங்கம்பாரு. அப்புறம் பின்னாடி திரும்புங்கம்பாரு. அப்புறம் எல்லாம் தடவி எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுதும்பாரு. இவ்வளவு நேரம் அவர் என்ன பண்ணாருன்னு நம்ம கேட்க முடியுமா? இப்பதான் புரிஞ்சு சிரிக்கிறாரு மாமா. நான் இப்ப மயிலாப்பூர் ஹியூமர் கிளப்ல 1 hour பேசினேன். 10 நாளைக்கு முன்னாடி 100 ஜோக் சொன்னேன். ஒருத்தர் 100வது ஜோக்குக்கு அழகான்னு சிரிச்சாரு. என்னங்கன்னு, இப்பதான் முதல் ஜோக்கே புரிஞ்சதுன்னாரு. நான் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்றேன், மகிழ்ச்சியா இருங்க. லைஃப்ல சிரிச்சுக்கிட்டே இருங்க. நோயே வராது. கவலைப்படாதீங்க. அடுத்தவன் என்ன நினைப்பானே வாழாதீங்க. நீங்க ஒரு தடவை சிரிச்சீங்கன்னா உங்க உடம்புல 2 சொட்டு ரத்தம் ஊறுது. 8 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறது ஒண்ணுதான். அதான் இன்னைக்கு ராத்திரி 1:30 மணிக்கு உங்க வீட்டு மாடியில ஏறி நின்று அங்கநல்லூர்ல கையை விரிச்சு 2 லிட்டர் ரத்தத்தை மொத்தமா ஏத்துறேன்னு சிரிச்சு, அப்புறம் நாளைக்கு பாபா கோவிலுக்குள்ள வரும்போது 2000, 4000, 8000னா எனக்கு லட்சுமிகாந்த போன் பண்ணி, நல்லா இருந்தாங்கடா லூசு பையில, இப்போ கோவிலே சிரிப்பா சிரிக்குது. அப்படி இல்லை, எல்லாருமா கூடி உட்காந்து, சத்தியமா சொல்றேன், நோயே வராது சார். அன்னைக்கு எங்க டாக்டர் வீட்டுக்கு போறேன், டாக்டர் அப்படின்னு உள்ள நுழைகிறேன். உள்ள இருந்து நர்ஸ் ஓடி வந்தா. டாக்டர் இல்லைன்னு அவளே தெர்மாமீட்டர் எடுத்து வாயில வச்சு சட்டையை கழட்ட சொல்லி அக்கல்ல வைக்க சொல்லி எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து 8000 ரூபாய் பில்லு. உள்ள இருந்து டாக்டர் வந்து, என்ன மணிகண்டன்னாரு, எங்க அப்பா அம்மாவுக்கு ஆகஸ்ட் 13 சதாபிஷேகம், பத்திரிக்கை கொடுக்க வந்தேன். எவனும் எவனோடையும் பேசுறது இல்ல, சிரிக்கிறது இல்ல, ஏதோ ஒண்ணு இழந்த மாதிரியே ஓடுறோம். இப்ப முதல் விஷயம், பாபாவின் பாத தரிசனம், பாவ விமோச்சனம். 1000 கதை உங்களுக்கு தெரியும்.
பாபா காலரா நோயை வந்து போக்குறதுக்கு கோதுமை அரைச்சது, தண்ணியில விளக்கை ஏற்றினது, நெருப்புக்குள்ள கையை விட்டு குழந்தைய காப்பாத்தினா, அந்த மாதிரி 1000 அதிசயங்கள் நான் சொல்றேன். ஆனா உளவியலா சில விஷயங்களை நம்ம சிந்திக்க மறந்துடுறோம். நான் யதார்த்தமா உங்கள்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். முதல்ல பாபா கோவிலுக்குள்ள வரோம், வந்தோடனே சில பேர் பாத்தீங்கன்னா வெளியில இருந்தே பிளேயிங் கிஸ் கொடுப்பான் பாபாக்கு. பார்த்திருக்கீங்களா? ஸ்கூட்டர்ல அப்படின்ட்டு போவான். ஏன்னா இவர் நிர்மலா சீதாராமனோட பட்ஜெட் போட போறாரு. 2 நிமிஷம் நின்று சாமி கும்பிட, அப்பதான் பின்னாடி இருக்கவன் இந்த கோவில் இருக்கிறதுனாலே இப்படித்தான் ஆரன் அடிச்சு சொல்லிட்டு போவான். நல்லா நினைச்சுக்கங்க, உலகத்திலேயே கஷ்டமானது இன்னைக்கு சாராய கடை நடத்துறதோ தொழில் பண்றதோ ஈஸி. ஒரு கோவில் நடத்துற மாதிரி, அதுவும் குடியிருப்பு பகுதியில கஷ்டம் வேற எதுவும் கிடையாது. ஒரு கோவில் நல்லா இருக்கணும்னா இருக்கிறவன் அள்ளி கொடுங்க. கடன்பட்டு செய்யாதீங்க, கஷ்டப்பட்டு செய்யாதீங்க, நஷ்டப்பட்டு செய்யாதீங்க. உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகி இருக்கிறவன் அள்ளி கொடுங்க, இல்லாதவங்க கிள்ளி கொடுங்க. அதுவும் முடியலன்னா எதுவும் தர வேண்டாம், வந்து உடல் உழைப்பு கொடுங்க. கோடி கொடுக்கறவங்களை விட நம்ம சாப்பிட்ற தொன்னையை எடுத்து குப்பை தொட்டியில போடுறவனுக்கு தான் பாபாவுடைய அருள் கிடைக்கும்னு நான் நம்புறவன். இதான் சத்தியம். அவருக்கு தொழில் இருக்கு, அரசியல் இருக்கு, ஆயிரம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு காலில் சக்கரம் கட்டி சுத்துற மனுஷன் ஒன்னே ஒண்ணு கடவுளுக்காக கட்டுப்பட்டு பல மணி நேரம் உட்கார்ந்து இருக்காரு. இப்ப நான் வந்து சால்வையை பத்தி திருவடியை வணங்கிட்டாரு. நான் இன்னும் உலகப்பற்றோட இருக்கிறவன், எனக்கு இன்னும் பற்றெல்லாம் நான் அறுக்கல. ஆனா அப்படி சொல்லும் போது நமக்கு கூச்சமாகுது. இன்னும் நம்மளை தகுதிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறது. சில பேர் வளைந்து கூழ கும்பிடு போட்டுக்கிட்டே பெரிய ஆள் ஆயிடுவான். வளர்ந்ததுக்கு அப்புறம் வளைஞ்சு கொடுக்கிறாருல, அதனாலதான் முன்னுக்கு வர்றாரு. நான் இப்பயும் சொல்றேன், இருக்கிறவங்க இந்த கோவில் நல்லா இருக்கணும்னா அள்ளி கொடுங்க, இல்லாதவங்க கிள்ளி கொடுங்க. அதுவும் முடியாதவங்க உடல் உழைப்பு கொடுங்க. அதுவும் முடியாதவங்க லட்சுமிகாந்தனை பத்தி தப்பு பேசாம போங்க. 100 வருஷம் பாபா கோவில் நல்லா இருக்கும். என்ன நீங்க சொல்ல சொன்னதெல்லாம் சொல்லிட்டேனா? அவர் சொல்றாரு, இது சொந்த செலவுலயே நான் ஏன்டா இப்படி இன்னைக்கு வச்சுக்கிட்டேன்னு தெரியல. சில பேருக்கு ஏதாவது சஜஷன் கேளுங்க. கோவில் வளர்ச்சிக்கு இன்னும் கொஞ்சம் பொங்கல்ல உப்பு கூட இருக்கு சார், இந்த உப்புமா நல்லா இருக்கு, லெமன் ரைஸு, அதுல கொஞ்சம் காரம் குறைக்கலாம். நீ வீட்டில் 2 பேருக்கு காப்பி போட்டு கொடு. ஒய்ஃபு பார்த்தா இவன் தெருவில் போய் மாமி கடையில் சாப்பிட்டு ஃப்ளாஸ்கில் வாங்கிட்டு வர்ற ஆளு. பொதுக்காரியம் செய்யறது கஷ்டம் சார். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பார்ப்பேன். நம்ம இல்லை சார், அடுத்த வேலை வழி இல்லைங்கிறவங்க தட்டு நிறைய சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம்னு போடுறாங்கல்ல, அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. அது ஒண்ணுக்காகவே 1000 கைத்தட்டு கொடுக்கல. 1000 கைத்தட்டு பத்தாது. இப்ப பாபா கோவிலுக்குள்ள ஃபர்ஸ்ட் வரோம். முதல்ல எப்படி நம்ம ஹவு டு பிஹேவ், எப்படி இந்த கோவில நம்ம நடந்துக்கணும். உள்ள வந்தோன்னு சில பேர் போவாங்க, சாமி என்னால முடியும் ஒரு மூட்டை அரிசி, என்னால ஒரு 5000, சில பேர் 50,000, சில பேர் 10,000. 500 ரூபா கொடுத்தவன் 50 தடவை கணக்கு கேட்பான். 5 லட்சம் ரூபா கொடுத்தவன் பேசாம போயிடுவான். உப்பு பாக்கெட் வாங்கினாலும், புளி பாக்கெட் வாங்கி கொடுத்தாலும், மிளகு கடுகு என்ன வாங்கி கொடுத்தாலும் அவங்க திருவடியை கூட நான் வணங்குறேன். எல்லாரும் சிறுதுள்ளி பெருவெள்ளம். ஆனா நம்ம பாபாட்ட ஒன்னே ஒண்ணு கேட்போம். வியாழக்கிழமை ஆர்த்தி முடிஞ்சோன்னு கேளுங்க, மேடம் இருக்காங்க. எல்லாரும் அந்த உதி பிரசாதம் வாங்கும் போது என்ன சொல்லுவோம், பாபா அடுத்த வியாழக்கிழமையில இருந்து 6 வாரம் விடாம வரேன் பாபா, எப்படியாவது என் பையனுக்கு டிசிஎஸ்ல, விப்ரோல, இன்ஃபோசிஸ்ல ஒரு வேலை கிடைக்கணும் பாபா. சின்னதா ஒரு 1 லட்சம் ரூபால. அதுவும் 6 மாசம் தான் பாபா இங்க இருக்கணும், அப்புறம் அமெரிக்கா போயிடணும். அடுத்து ஒரு மாமி வருவா, பாபா 9 வியாழக்கிழமை வரேன் பாபா, நான் 2 வாரம் பிரசாதம் கூட ஏத்துக்கிறேன் பாபா, எப்படியாவது என் பொண்ணுக்கு ஒரு திருமங்கல் என் கழுத்துல ஏறணும், 26 வயசு ஆயிடுத்து. இது இயல்பு. அடுத்து ஒரு அம்மா வருவா, பாபா வாரம் 9 சுத்துற வியாழக்கிழமை. அதுவும் அந்த ஆர்த்தி பாடல் போடும் போது என்னையே மறந்துடுற. காத்தால வரேன், மத்தியானம் வரேன், சாயந்தரம் வரேன் ஆர்த்திக்கு. அந்த பல்லக்கு ஒரு நாளாவது நான் தொட்டு தூக்க மாட்டேனான்னு நினைப்பேன். அவ்வளோ உனக்காக எல்லாம் செய்யறேன். ஒன்னே ஒண்ணுதான், என் பொண்ணு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு, அவன் வயிற்றுல ஒரு புழுவோ பூச்சியோ கொடுக்கணும் பாபா. அடுத்து ஒரு மாமி வருவா, பாபா சின்ன பாதம், சிங்கார பாதம், சாய்நாதர் பாதம்னு நான் தழுக்க பாடுறேன் பாபா. இந்த வருஷமாவது அடுத்த வருஷம் 7வது வருஷம் அவன் ஆண்டு விழா நடக்கும் போது நான் வாடகை வீட்டிலேருந்து அந்த ஓனர் தொல்லை தாங்க முடியல, சொந்த வீட்டுக்கு போகணும். அடுத்து ஒரு மாமி வருவா, பாபா
எய்த்த வீட்டு மாமா 2 ஸ்கூட்டர் வாங்கிட்டா, ஒரு காரும் வாங்கிட்டா. அவரை விட எங்க ஆத்துக்காரர் கூட சம்பளம், ஆனா கையில வந்தா ஓட்ட வழியா போறது. எப்படியோ பாபா ஒரு காராவது வாங்கணும். நான் உட்பட ஒரு 10 அப்ளிகேஷன் தான் பாபாட்ட வச்சிருப்போம். ஒன்று வேலை, இன்னொன்று குழந்தைங்களுக்கு கல்யாணம், வீடு, காசு, வசதி. நான் சத்தியம் சொல்றேன், இந்த சாய்நாதர் நேரில் நின்று பேசக்கூடியவர். நம்பிக்கையாக நீங்கள் பிள்ளை கேட்டால் பிள்ளை தருவார், வீடு கேட்டால் வீடு தருவார், வேலை கேட்டார் வேலை தருவார். எதை கேட்டாலும் நம்பிக்கையோடு வியாழக்கிழமை பூஜை செய்து கேட்டால் இந்த பாபா தருவார். ஆனால் எதையும் கேட்கவில்லை என்றால் இந்த பாபா தன்னையே உங்களுக்கு தருவார், தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொன்னு சொல்லட்டுமா, நம்மளா கேட்டா நம்ம தகுதிக்கு தான் கேட்க தெரியும். பாபாவா கொடுத்தா அவர் தகுதிக்கு கொடுப்பார். எது பெருசுன்னு நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. அதுவும் நம்ம வாசல்ல வரும்போதே பார்த்திருக்கேன், வலது காலில் ஒரு செருப்பு, இடது காலில் ஒரு செருப்பு விட்டுட்டு தான் வருவோம். ஏன்? அடுத்தவன் மேல நம்பிக்கை இல்லை, இவன் செருப்பை எடுத்துருவானா. எங்க வரும்? பாபா கோவிலுக்குள்ள. நான் பிரதோஷத்துக்கு கபாலி கோவில் போவேன். சில மாமி பின்னிடுவா, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்படுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட கொருபடிதான் தாழ். மாமி, சுவாமி அங்க இருக்கு, நீங்க ஏன் இங்கே பாக்குற? இல்லை, மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கதானே இருக்கு. அதுல சில பேர் பையில போட்டு கையிலேயே எடுத்துன்னு வந்துருவா. இதெல்லாம் சொல்றதுக்கு அருவருப்பு படுறாங்க சில பேர். பற்ற துறக்கிறேன்னு பாபா கிட்ட வரோம், ஆனா 300 ரூபாய் செருப்பு மேல உள்ள பற்ற துறக்க முடியல. நீங்க வாசல்ல போய் பாருங்க, இந்த பக்கம் 10 ஜோடி இருக்கும், இந்த பக்கம் 10 ஜோடி இருக்கும். வலது கால் இந்த பக்கம் இருக்கும், இடது கால். ஏன்னா பக்கத்துல இருக்கவன் எடுத்துன்னு போயிடுவானா. பக்கத்தில் இருப்பவனை நம்பாமலே கோவிலுக்குள் வருவதை இன்றைய பேச்சோடு நிறுத்தி கொண்டு நாளையிலிருந்து செருப்பு மீது உள்ள பற்றை தொடர்ந்து பாபா மீது மட்டும் பற்று வையுங்கள். அதுதான் இந்த ப்ரோக்ராமுக்கு வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அதானே உண்மை. சும்மா நம்ம பேசுறது. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், எல்லாரும் அன்னதானம் செய்யணும்னு அவசியம் இல்லை சார். செய்த அன்னதானத்தை வரிசையில நின்று நீ பரிமாறிட்டு போ. பணம் கொடுத்தவனை விட பரிமாறுறவனுக்கு கோடி புண்ணியம்ங்கிறான். அப்ப என்னன்னா, மனசை ஒருமுகப்படுத்தணும். உள்ளுக்குள்ள வந்துட்டான் இருக்க போற இந்த அரை மணி நேரம் அதுல சில பேர் பார்ப்பாங்க, நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், நீ எப்ப முடிப்பேன்னு நான் நினைக்கிறேன். மனசு இருக்கு பாருங்க, ஒரு குரங்கு மாதிரி அலைப்பாய்ந்துகிட்டே இருக்கும். இப்ப நான் வந்தேன், ஒரு மாமி அப்படியே சேரை தொடச்சிட்டு உட்கார்ந்தாங்க, தப்பு இல்லையே. அடுத்த 45 மினிட்ஸ் நம்ம உட்கார போறோம், இந்த சேர்ல உள்ள அழுக்கு பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்ப சில பேர் கதை கேட்டுட்டு வாசல்ல போங்க, ஸ்கூட்டர்ல சாவியை போட்டோன்னு இப்படி ஒரு தொடச்சிட்டு இப்படி தட்டிட்டு உட்காருவீங்க. ஏன்? அதுல உள்ள டஸ்ட் வீட்டுக்கு போற பேண்ட்ல ஏறிடக்கூடாதுன்னு. இந்த நம்ம பலவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பீச்சுக்கு போறவங்களை இப்ப பாருங்க, சீட்டு பிடிக்கிறதுக்கு என்ன பாடுபடுவோம். அதுவும் காலைல 8:30 மணிக்கெல்லாம் போனா உங்களுக்கு தெரியல சார், லேடிஸ் நன்னா பிடிப்பீங்க. கர்ச்சீப்பை போட்டுருவீங்க, சில பேர் ஹேண்ட்பேக்கை போடுவாங்க, சில பேர் செருப்பை போடுவாங்க, சில பேர் குழந்தைய உள்ள விட்டு படுத்துக்கோ, யாரும் சீட்டு கொடுக்காத. அன்னைக்கு பாக்குறேன், ஒரு அம்மா சவுரி முடியை கழட்டி போட்டு உள்ள போகுது. 20 நிமிஷம் சீட்டு பிடிக்கிறதுக்கு இப்படின்னா, இறைவனுடைய திருவடியை பிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும். எதுவுமே ஈஸி இல்லை. ஆனா அதுலயும் உட்கார்ந்தோன்னு அப்படி சேரால கட்சி அப்படி தொடச்சிட்டு உட்காருவோம். ஒண்ணு வேண்டாம், இன்னும் சைக்காலஜிக்கலா சயின்ஸா உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாபா கோயில் வரும்போது ஜென்ஸ் என்ன பண்ணுவோம், ஷேவ் பண்ணி குளிச்சுட்டு வருவோம். குளிச்ச உடனே நம்ம அமிதாப் பச்சன் இல்லாட்டியும் கண்ணாடியை பார்ப்போம். ஏன்? நம்ம முகம் பிரைட்டா இருக்கான்னு. கண்ணாடி தெரியாது, ஏன்? அந்த ஆவி கண்ணாடியில பட்டிருக்கோம். துணியை வச்சு தொடச்சிக்கிட்டே பார்ப்போம். ஒன்னே ஒண்ணுதான், எதுக்கு இந்த மாதிரி சத்சங்கம் நடத்தணும், எதுக்கு இது மாதிரி உபன்யாசம் நடத்தணும், எதுக்கு இது மாதிரி நாம சங்கீர்த்தனை நடத்தணும், எதுக்கு வார வாரம் வியாழக்கிழமை கூட்டு பிரார்த்தனை செய்யணும்னா, தரையை துடைக்கிறோம், சேரை துடைக்கிறோம், 1 நிமிஷம் பார்க்குற கண்ணாடியை துடைக்கிறோம். நம்ம மனசை துடைக்கிறதே இல்லாம அழுக்கு படைஞ்சு இருக்கிறதுனால தான் நல்ல விஷயங்களால மனசை துடைக்கிறதுக்கு அடிக்கடி இந்த மாதிரி நிகழ்வுகளை பண்றார். அதற்காக அவருக்கு கைத்தட்டு. நல்ல விஷயங்களை துடைக்க 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 தான் அழுக்கு போகும். அழுக்கு போனா 4 நல்ல விஷயம் உள்ள போகும். அப்ப கோவிலுக்குள்ள வரும்போது குளிச்சுட்டு வர்றது இல்ல, மனசுல சுத்தமா அழுக்கு இல்லாம வரணும், பற்ற துறந்துட்டு வரணும். பகவான் தான் ரொம்ப உயர்ந்ததுன்னு நம்ம நம்பணும்.
ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு